தாட்கோலை வந்து தனி வங்கி உருவாக்கி தரணும். ஏன்னா நேஷனல் பேங்க்ஸ்லாம் வந்து தாட்கோலை நிதி ஒதுக்குனால பேங்க்கில் லோன் தரமாட்டாங்க, கடன் தரமாட்டாங்க ஏழை மக்களுக்கு. அதனால் தாட்கோவை ஒரு வங்கி உருவாக்கி அதன் மூலிமா அவங்க கடன் தரணுன்ற மாதிரி கேட்குறோம். தாலுக்காவுக்கு ஒரு வங்கி அப்படின்னு. 2021-22ஆம் ஆண்டு ஆதரவாளருக்கான சிறப்பு உட்கூறு திட்டத்தில் முக்கியமான 10 திட்டத்தில் பயன்படுத்தப்படாத நிதியாக ரூபாய் 3088.54 கோடி குறித்த விவரம் இங்கே தரப்பட்டு உள்ளது. நுண்ணீர் பாசன திட்டம் வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2,06,000. இதில் வந்து செலவு பண்ணது வந்து உடனடியாக செலவு பண்ணது வந்து 71,99,00,000. பயன்படுத்தப்படாத நிதி அதாவது வேஸ்ட் பண்ணது வந்து அவங்க 134 கோடி இவ்வளோ வந்து செலவு பண்ணல. அதாவது கிட்டத்தட்ட 30-35% தான் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க, மீதியே செலவு பண்ணலை. இதை முழுமையாக செலவு பண்ணணும் தான் அரசு ஒதுக்குறாங்க. இந்த துறைகளை வந்து செலவு பண்ணலை. அது பண்ணால் தானே இந்த மக்கள் வந்து எல்லா விதமான திட்டங்களை போய் சேர்ந்து தானே அவங்க வறுமையிலிருந்து மேலே வருவாங்க. கடந்த ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 90% வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் 2% தான் செலவு பண்ணலை, மீது மொத்தமே செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் 35% தான் செஞ்சுருக்கிறாங்க, மீது செய்யலை. 65% இவங்க செய்யலை. அப்போ ஒதுக்கின நிதி அதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இதில் வச்சுருக்கிறோம், புள்ளி விவரத்தோடு இருக்குது. இது வந்து அரசே கொடுத்த கணக்கு தான், நாங்கள் கூட கணக்கு கொடுக்கல, அவங்களே எடுத்த கணக்கு தான். அதாவது மத்திய அரசு ஒதுக்கினதும் மாநில அரசு ஒதுக்கினதுமே அவங்க வந்து கண்டிப்பாக 95% அளவில் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு புள்ளி விவரம் இருக்குது. இந்த அரசு வந்த பிறகு தான் இது செலவு பண்ணலைன்னு தான் கேட்குறோம். இது வந்து நாங்கள் எடுத்த கணக்கில் அரசே வந்து இப்போ அவங்க ரிவ்யூ மீட்டிங் நடத்துனதில் சிஎம்ஏ வந்து மீட்டிங் நடத்துகிறப்போ அவர்கிட்ட கொடுத்த புள்ளி விவரம் தான் இது. அதுதான் நாங்கள் எடுத்துருக்குறோம். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் வந்து 4 ஒரு பகுதி இருக்கிறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் தான் இவ்வளோ இருக்கிறாங்க. அப்போ இங்கே விட அங்கே 3 மடங்கு ஒதுக்குறாங்க. இங்கே தானே ஒதுக்கணும். இது 2011 கணக்குப்படி, 2011 கணக்குப்படி மக்கள் தொகை கணக்குப்படி தான்.